See the next one, exercise 23rd sum. From the following receipt and payment account of Sivagasi Winners Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018 and the balance sheet as on that date. என்ன ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லேருந்து நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. இது ரிசிப்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பேமெண்ட்டு. ரிசிப்ட்னா என்ன, நம்மளுடைய இன்கம் இல்லையா. ஸோ ரிசிப்ட் எல்லாம் நம்மளுடைய இன்கமும் ப்ளஸ் லைபிலிட்டியும். பேமெண்ட்டெல்லாம் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பென்சஸும் அசட் சைடும் இல்லையா. பேமெண்ட் அப்படின்னா என்ன, எக்ஸ்பென்சஸும். நெக்ஸ்ட் ஒன் அசட் சைடு. ஃபஸ்ட் பாருங்கள், ரிசிப்ட்னா என்ன, ரிசிப்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்கம். நெக்ஸ்ட் ஒன் லைபிலிட்டி. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டான். இங்கே நம்ம இதுக்கு முன்னே பிஃபோர் சம்மில் கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இதில் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல் ஷீட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 2 ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டான், கேஷ் இன் ஹேண்ட் 10,000. அந்த டைமு ஓப்பனிங் பேலன்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலை கொடுக்கல. ஸோ அதுக்காக நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கை கன்சிடர் பண்ணுவோம். இது ஈஸியாக அசட் சைடில் போடுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் அசட் சைடில் தான் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கையும் போடுவோம். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு இது இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்த மாட்டோம், க்ளோசிங் பேலன்ஸை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய இன்கம் இல்லையா. ஸோ கரண்ட் இயர் 2018, 2017 to 18 சப்ஸ்கிரிப்ஷன் ஹவு மச், 25,000. ஸோ அந்த 25,000ம் ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் இல்லையா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துப்போம். அதை எடுத்துகிட்டு நம்மளுடைய இன்கம் சைடில் நம்ம என்ட்ரி போடுவோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை பாருங்கள், 300 மெம்பர்ஸ் ஈச் பேயிங் ₹100 ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான் அவங்களுடைய ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஹவு மச், 300. ஸோ அப்போ 300 மெம்பர்ஸு இன்ட்டு 100 வேல்யூ ஹவு மச், 100. டோட்டல் பண்ணால் get it the value 30,000. ஸோ இந்த 30,000 தான் நம்மளுடைய ஓப்பனிங் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஹவு மச், 30,000. கிளியராம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லீகசிஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எதில் வரும், லைபிலிட்டி சைடில் வந்துடும் இல்லையா. அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் லீகசிஸ்ங்கிறது லைபிலிட்டி சைடு போடுவோம். ரெண்ட் ஃப்ரம் ஹால் இன்கம் இல்லையா. ரெண்ட் ஃப்ரம் ஹாலுங்கிறது இது இன்கம் சைடில் என்ட்ரி போடுவோம். லாக்கர்ஸ் ரெண்ட் ஆல்சோ இன்கம் சைடு இல்லையா. ஸோ இங்கே இன்கம் சைடில் இது என்ட்ரி போடுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் என்ட்ரி போடுவோம். கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் ஆல்சோ இன்கம், இதுவும் இன்கம் சைடில் என்ட்ரி போடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓவர் ட்ராப்பை க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் என்ட்ரி போடுவோம். பேங்க் ஓவர் ட்ராப்ட் ஹவு மச், 3,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பை ரெண்ட் அண்ட் ரேட் அப்படிங்கிறது எங்கே என்ட்ரி போடுவோம், எக்ஸ்பென்சஸ் இல்லையா. ரெண்ட் அண்ட் ரேட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் சைடில் என்ட்ரி போடுவோம், 18,000. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஆல்சோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை பாருங்கள். கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் 10,000 எப்போ, 2017. அதாவது அப்போ ப்ரீவியஸ் இயரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2017 தான் ப்ரீவியஸ் இயர். இப்போ நம்ம இது பார்க்குறது கரண்ட் இயர் பர்ச்சேஸ்டு கரண்ட் இயரில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 12,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் 2017 ஃபர்னிச்சர் 10,000 இல்லையா. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் இயரும் கரண்ட் இயரும் ஆட் பண்ணிட்டோன்னா 22,000. இந்த 22,000 தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் 22,000 நம்ம இங்கே என்ட்ரி போடுவோம். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஃபர்னிச்சர் வேல்யூ 22,000. கிளியராம்மா.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேபிள் பர்னிச்சர் டேபிள் பர்ச்சேஸ்டு ஆல்சோ இஸ் ஏ பர்னிச்சர் வேல்யூ ஹவு மச் 70,000. ஸோ இந்த 70,000 நம்ம அசட் சைடில் என்ட்ரி போடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 4,000. இது நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் 4,000 நம்ம என்ட்ரி போடுவோம். நெக்ஸ்ட்டு சன்டே எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ் ஹவு மச் 2,000. ஸோ 2,000 நம்ம எக்ஸ்பென்சஸ் சைடில் என்ட்ரி போடுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் சைடில் என்ட்ரி போடுவோம். லாஸ்ட்டு பாருங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே போடுவோம் அசட் சைடில் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸை நம்ம என்ட்ரி போடுவோம். ஹவு மச் 1,000 கேஷ் இன் ஹேண்டு 1,000 என்ட்ரி போடுவோம். பாருங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இயர் எண்டட் 31/3/2018. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்கம் சைடு. எக்ஸ்பென்சஸ் பாருங்கள் to rent and rate 18,000, electricity charges 17,000, repairs and renewal 16,000, special dinner 4,000, sundry expenses 2,000. Next income side பாருங்க by subscription 30,000, by hall rent 14,000, by locus rent 5,000, action per special dinner 12,000. The total value 61,000. 61,000ல expenses total value deduct பண்ணோம்னா remaining is 4,000. இந்த 4,000 தான் நம்மளுடைய surplus இல்லையா. ஸோ ஃபைண்ட் அவுட் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம சர்ப்ளஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணனால என்ன பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட், இது ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். லைபிலிட்டி சைட், நெக்ஸ்ட் ஒன் அசட் சைட். அசட் சைட் பாருங்க அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இது கரண்ட் இயர் தான் 2018, பட் அது பிஃபோர் இயரா ப்ரீவியஸ் இயரை பார்க்கணும்னா 2016 to 17. 16 to 17ல ஹவு மச் 5,000. அது கூட அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இயர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாருங்க 1,000 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 6,000. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ்ல கேஷ் இன் ஹேண்ட் 10,000, ஓப்பனிங் பேலன்ஸ்ல கேஷ் அட் பேங்க் 20,000. ஃபர்னிச்சர் பார்த்தோம்னா 10,000 இருக்கு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 10,000. இதை டோட்டல் பண்ணனா 46,000. ஸோ ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஃபண்ட் 46,000. நெக்ஸ்ட் வந்த பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டிஸ் தென் அசட் சைட். ஃபர்ஸ்ட் வந்த லைபிலிட்டி சைட் பாருங்க கேபிட்டல் ஃபண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண கேபிட்டல் ஃபண்ட் ஹவு மச் 46,000. இந்த 46,000 கூட சர்ப்ளஸ் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சர்ப்ளஸ் ஹவு மச் 4,000. இந்த 4,000 46,000 ஆட் பண்ணனா 50,000. நெக்ஸ்ட் பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் இயரை எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 66,000. சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் இயர் எவ்வளோ 6,000. ஸோ அந்த 6,000 ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லைபிலிட்டி சைடில் லீகசிஸை நம்ம போட்டு பார்த்தோமா. ஸோ அந்த லீகசிஸ் ஹவு மச் 40,000. நெக்ஸ்ட் ஒன் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதாவது நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ ஹவு மச் 3,000. ஸோ அந்த 3,000 என்ட்ரி பண்ணனா கெட் த டோட்டல் வேல்யூ 99,000. நெக்ஸ்ட் ஒன் அசட் சைட் பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ 2018ல 5,000, அதாவது கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000. அட்வான்ஸ் இயர் எவ்வளோ 1,000. ஸோ அதை ஆட் பண்ணனா 6,000. இது க்ளோசிங் பேலன்ஸ்ல கேஷ் இன் ஹேண்ட் 1,000. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா இல்லையா அந்த ஃபர்னிச்சர் 10,000. அது கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ 12,000. இது கரண்ட் இயர் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 22,000. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பர்ச்சேஸ் டேபிள் எவ்வளோ 70,000. டோட்டல் கெட் இட் த வேல்யூ 99,000. ஸோ டேலி பர் த பேலன்ஸ் ஷீட் இன் 99,000. ஆர் யூ கிளியர்மா?